வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு தான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னிலாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காது. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. வேலூர் பரப்புரையில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னதுக்கு தான் கிட்னி சட்னின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முதல்வர் விஜய் சீண்டி ஜூலி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தாவை கவர்னர் எதிர்த்தும் விஜய் எதிர்த்தும் பேசுனதுக்காக என்னோட வாழ்க்கையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் உடன் நடத்தி பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க பிக் பாஸ் ஜூலி. அந்த வகையில் மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு புரட்சிப்போ கோஷம் போட்டு எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்தாங்க ஜூலி. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. சின்ன திரை மற்றும் சினிமா வாய்ப்புகள் அதுக்கப்புறமா பெருசாக கிடைக்காத நிலையில் திரும்பவும் நர்ஸ் தொழிலை பார்த்து வந்த ஜூலி பெரம்பூரில் வாடா விஜய் அப்படின்னு பேசினது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்துச்சு. அதாவது தாவேகா கட்சியை திமுக கூட சேர்ந்துக்கிட்டு பிக் பாஸ் ஜூலி கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் கிட்னி திருட்டில் பிக் பாஸ் ஜூலி ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பாக ஏற்படுத்தியிருந்துச்சு. சமீபத்தில் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜூலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட கணவரை 3வது புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கிட்னி திருட்டு வழக்கில் என்ன சம்மந்தப்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட கரு கலைஞ்சதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமான பழியுமே தூக்கி போட்டாங்க. அதை தொடர்ந்து திமுக நடத்தின ஜென்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தொடர்ந்து தாவேகாவுக்கு எதிராக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இதுக்கு ப்ளூ சட்டை மாறன் உள்ளிட்ட பிரபலங்கள் இவங்கெல்லாம் ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வந்தாங்க. இந்த நிலையில் திருச்சியில் நேற்று விஜய் பேசினதுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரியே திமுக தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஜூலியும் இப்போ இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பலருமே ஜூலியோட சவுண்டு முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டோம், உள்ளுக்குள்ள பயந்துக்கிட்டு திமுக வாங்கின பணத்துக்காக வீடியோ போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம் தாவேகாவினர் இப்போ ஜூலியை கலாய்ச்சி வந்துகிட்டு இருக்கிறாங்க.